அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் நாம் நம்பிக்கைக்குரியவர் என்பதை நம்முடைய செயல்களால் காண வேண்டும். நம்முடைய செயல்கள் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டுள்ள மக்களின் செயல்கள் தூய்மையானவையாய் இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் நேர்மையற்ற நடுவரின் உவமை இடம்பெற்றுள்ளது. கைம்பெண் ஒருவர் நேர்மையற்ற நடுவரிடம் சென்று தனக்கு நீதி வழங்குமாறு அடிக்கடி தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார். அந்த நேர்மையற்ற நடுவர் அந்த கைம்பெண்ணுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் அவருக்கு நீதி வழங்கினார். நேர்மையற்ற மனிதரே இவ்வாறு செய்யும்போது நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ளவர், நேர்மையுள்ளவர். அவரிடம் நாம் நம்முடைய குறைகளை கூறினால் அவர் நமக்கு கண்டிப்பாக செவிசாய்ப்பார். இடைவிடாமல் தொடர்ந்து நாம் அவரிடம் கேட்கும்போது ஆண்டவர் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரமாக நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் தருவார் என்று இறைவார்த்தை கூறுகிறது. அதனால் உங்களுடைய மன்றாட்டுகளுக்காக தினமும் இடைவிடாமல் ஆண்டவரிடம் ஜெபித்து வாருங்கள். ஆண்டவர் கட்டாயமாக உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களுக்கு நீதி வழங்குவார், உங்களுடைய மன்றாட்டுகளை நிறைவேற்றுவார். எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, அனைத்தையும் படைத்த எங்கள் பரலோக பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். அப்பா, எக்காலத்துக்கும் அரசராயிருக்கிற ஆண்டவரே, இரக்கமும் பேரன்பும் கொண்ட தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, மிக சிறியோர்களாகி இவர்களுக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற இறை வார்த்தையை உணர்ந்து நாங்கள் தாழ்நிலையில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும் தெய்வமே. பிறர் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறோமோ அதையே நாங்களும் பிறருக்கு செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. நாங்கள் துன்பங்களிலும் துயரங்களிலும் இருக்கும்போது பிறர் எங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதையே அவர்களுக்கு நாங்கள் செய்ய எங்களுக்கு அருள் புரியும் இயேசுவே. பிறர் மீது அன்பு செலுத்தி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. மாட்சிமிகு இறைவா, எங்களின் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் ஆன்மாவை தேற்றுபவரே, உமக்கு நன்றி ராஜா. எங்கள் தேவனே, எங்கள் இறைவனே, நாங்கள் எளிதாக விழக்கூடிய எல்லா பாவங்களிலிருந்து எங்களை காத்து கொள்ளும் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய தவறுகளை சரி செய்யாமல் மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டிய நேரத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் தேவனே. மன்னியும் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனே, இதோ இடைவிடாமல் நாங்களுமே நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. எங்களுடைய தேவைகள், எங்களுடைய ஏக்கங்கள், வருத்தங்கள் என்னவென்று உமக்கு தெரியும் அப்பா. எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்தருளும் தேவனே. அழுகையோடு வந்தவர்கள் அக்களிப்போடு திரும்பி வந்தது போல ஆண்டவரே, இதோ உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கண்ணீரோடும் கவலையோடும் வந்திருக்கிறோம் ராஜா. எங்களுடைய கண்ணீரையும் கவலையையும் நீக்கி எங்களை ஆனந்த களிப்போடு திரும்ப செய்யும் ராஜா. ஆண்டவரே, இடைவிடாமல் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுடைய தேவைகளுக்காக. எங்களுடைய தேவன் நீர் இரக்கமுள்ளவர் ராஜா. எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும் தேவனே. அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வாழ்க்கை துணையை ஒப்பு கொடுக்கிறேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், பெற்றோர்களை ஒப்பு கொடுக்கிறேன், இன்னும் முற்றார் உறவினர்களை, என் நண்பர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. வேலை செய்கிற இடத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. அண்டை வீட்டார் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. இரக்கத்தின் தேவன், எங்கள் மீது உடைய இரக்கத்தை நிறைவாக ஊற்றும் ராஜா. ஆண்டவர், எங்கள் ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொள்ளும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய 3ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இறை வார்த்தைகள் 5 முதல் 8 வரை. அன்பார்ந்தவரே, நீர் சகோதரர்களுக்கு, அதுவும் அறிமுகமில்லா சகோதரர்களுக்கு செய்தவற்றை எல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது. அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள். எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழியனுப்பி வைத்தால் நல்லது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள். பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை. இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 1 முதல் 8. அக்காலத்தில் மனந்தளராமல் எப்போதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை.
அந்நகரில் கைம்பன் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பன் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.